வணக்கம் தனுசு ராசி நண்பர்களே. இந்த பதிவில் தற்போது 15, 30, 45, 60, 75 வயதை கொண்ட அல்லது இந்த வயதை கிராஸ் பண்ணிட்டு இருக்கிற தனுசு ராசி மற்றும் லக்னக்காரர்களுக்கான சில தகவல்களை பார்க்க போகிறோம். விஷயம் என்னென்னா, தற்போது தனுசிற்கு 7.5 சனி நடந்துக்கிட்டு இருக்கு. ஆனால் இந்த வயதில் இருக்கிறவங்களுக்கு பிறப்பு ஜாதகத்தின் அடிப்படையிலேயே 7.5 சனி மற்றும் அஷ்டம சனியினுடைய ஆதிக்கம் ஜாதகத்தில் இருந்துக்கிட்டு இருக்கும். ஸோ தனுசு ராசி ஆகட்டும், தனுசு லக்னம் ஆகட்டும், ரீசெண்டாக இந்த 4-5 வருடங்களாக நீங்கள் ஃபேஸ் பண்ணிகிட்டு இருக்கிற விஷயங்கள், கஷ்டங்கள், சிரமங்கள், இது அத்தனையுமே இந்த வயதில் இருக்கிறவங்க உங்களுடைய வாழ்க்கையின் ஆரம்ப காலகட்டத்திலேருந்தே பார்த்துட்டு வருவீங்க. இவங்களோட வாழ்க்கையில் எந்த ஒரு விஷயமே பெருசாக இவங்களுக்கு கை கொடுக்காது. ஒரு நல்ல வாழ்க்கையை பார்த்தே காலத்தையும் நேரத்தையும் ஓட்டிகிட்டு இருப்பாங்க. ஸோ மெயினாக இவங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு பார்க்கும்பொழுது, குறிப்பாக பேச்சு சம்மந்தப்பட்ட விஷயம், இவங்க பேசுகிறதாகட்டும் இல்லை மற்றவங்க பேசுகிறதாகட்டும், இவங்களுடைய வாழ்க்கையில் ஒரு மறக்க முடியாத விஷயத்தை, ஒரு காரியத்தை, ஒரு சிலருடைய வார்த்தைகள் கொண்டு வந்து சேர்த்துருது. அது வெகு சிலருக்கு பாசிட்டிவாக அமையுது. ஆனால் பெரும்பாலான நபர்களுக்கு இந்த விஷயம் பெருமளவில் மறக்க முடியாத கஷ்டத்தையும் துயரத்தையும் தான் கொண்டு வந்து சேர்க்குது. இவங்கெல்லாம் காலம் போனதுக்கப்புறம் பிற்காலத்தில் யோசித்து பார்ப்பாங்க, அன்னைக்கு இந்த மாதிரி நாம் பேசாமல் இருந்திருக்கலாம், இல்லை அவங்க பேசாமல் இருந்திருக்கலாம், அப்படி இருந்ததுன்னா நமக்கு இன்றைக்கி இவ்வளோ தூரம் கஷ்டங்கள் இருந்திருக்காது அப்படின்னு யோசிக்கிற அளவுக்கு நிச்சயமாக இவங்களுடைய வாழ்க்கையில் யாராவது ஒருத்தராவது கண்டிப்பாக இருப்பாங்க. அடுத்ததாக குடும்ப சமாச்சாரங்கள் அப்படிங்கிறது என்றைக்குமே கட்டுக்குள்ளே இருக்காது, ஒட்டவும் ஒட்டாது. நாம் ஒன்று நினைக்க தெய்வம் ஒன்று நினைக்குது அப்படிங்கிற மாதிரி குடும்ப உறவுகளாகட்டும், குடும்ப சமாச்சாரங்களாகட்டும், உங்களுடைய சிந்தனைகளுக்கும் செயல்பாடுகளுக்கும் அவங்க பெரிய அளவில் ஒத்து வர்றது இல்லை. தவிர குடும்ப உறவுகள்கிட்டையும் பெருசாக எதையும் ஒட்ட வர்றது இல்லை. ஆரம்ப காலகட்டத்திலேருந்து இந்த குடும்ப உறவுகள் ஏதோ ஒரு வகையில் பிரச்சனைகளை சந்திச்சுட்டே வரும். குறிப்பாக தொழில் மற்றும் உத்தியோகம் சார்ந்த விஷயங்கள், பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள் இவங்களுடைய குடும்பத்தில் ஏதோ ஒரு வகையில் பிரச்சனையாகவே இருந்துட்டு வரும். ஒரு சிலருக்கு அது சரியாக இல்லையே அப்படிங்கிற பிரச்சனை, ஒரு சிலருக்கு அது இருந்தும் பிரயோஜனமே இல்லையே அப்படிங்கிற பிரச்சனை. பொருளாதாரம் மற்றும் கொடுக்கல் வாங்கல் விஷயங்கள் எப்போதுமே ஒரு கேள்விக்குறியாகவே இருந்துட்டு வருது. எடுத்தோம் கவுத்தோம் அப்படின்னு இந்த விஷயத்தில் முடிக்க முடியறது இல்லை. எல்லா விஷயங்கள்லையுமே ஒரு ஸ்லோ டெவலப்மெண்ட் தான் பார்க்க முடியுது. அதாவது இவங்களுடைய பிரச்சனைகளே பெரும்பாலும் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இருக்குதே நினச்சி சந்தோஷப்பட முடியறதும் இல்லை, இல்லையே நினச்சி வருத்தப்படவும் முடியறதில்லை அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். ஸோ விஷயங்கள், அனுபவங்கள் என்ன ஸ்டேட்டஸ் அப்படிங்கிறது புரிஞ்சுக்கிறதே ரொம்பவுமே கன்ஃபியூஸாக தான் இருக்கும் இவங்களுக்கு. வெளியே இருந்து பார்க்குறவங்களும் சரி, இவங்களை சுற்றி இருக்கிறவங்களும் சரி, இவங்க என்ன தான் அப்படி செய்கிறாங்க ஒன்றுமே புரியலையே அப்படின்னு சொல்கிற அளவுக்கு தான் இவங்களுடைய செயல்பாடுகளும் இருந்துகிட்டு இருக்கும். பய உணர்வு இயல்பாகவே கொஞ்சம் ஜாஸ்தியாகவே இருக்கும். அதனாலேயே புதுசாக ஒரு விஷயத்தை செய்யணும், இல்லை தெரியாத விஷயத்தில் கை வைக்கணும் அப்படின்னாலே ரொம்பவுமே யோசிப்பாங்க. எல்லா காரியத்துலையுமே ரொம்பவுமே பொறுமையாக இருந்து தான் செஞ்சுட்டு வருவாங்க. அவசரத்துக்கு வேலைக்கு ஆகாது. பெரும்பாலும் வாழ்க்கை அப்படிங்கிறது இவங்களுக்கு போராட்டமாக தான் இருந்துகிட்ருக்கும். அதிலும் குறிப்பாக இந்த 15, 45, 75 வயதில் இருக்கிறவங்க எல்லாம் தனுசு ராசி ஆகட்டும், லக்னம் ஆகட்டும், இவங்களுடைய வாழ்க்கையை தனிமை அப்படின்னு ஒரே வார்த்தையில் முடிச்சிடலாம். எப்படி பார்த்தாலும், எந்த விஷயத்தில் பார்த்தாலும் இவங்க ஒன்று இவங்களாக தனித்து செயல்பட்டு இருப்பாங்க, இல்லைனா தனிமையான நிலைமைகளுக்கு ஆளாக்கப்பட்டிருப்பாங்க. எந்த ஒரு விஷயத்துலையுமே ஒரு ஒட்டுறவு அப்படிங்கிறது இவங்களுக்கு இருக்கிறதில்ல. குடும்ப விஷயங்களாகட்டும், பொது வாழ்க்கையாகட்டும், இவங்களுக்குன்னு ஒரு அங்கீகாரம், ஸ்டேட்டஸ் அப்படிங்கிறது கிடைக்கிறதில்ல. கிடைச்சாலும் அது நிலைக்கிறதில்ல. ஆன்மீகம் சார்ந்த விஷயங்களில் பற்றுதல் அதிகமாக இருக்கும். ஞானம், அறிவு இவங்களுக்கு அதிகம் உண்டு. குறிப்பாக அனுபவ அறிவு அப்படிங்கிறது இவங்களுக்கு மிகப்பெரிய பொக்கிஷமாகவே இருக்கும். ஆனால் இவங்க சொல்கிறத பெருசாக யாரும் கேட்க மாட்டாங்க. குறிப்பாக இவங்க குடும்பத்தில் இருக்கிறவங்களே காது கொடுத்து கேட்க மாட்டாங்க. இவங்களுடைய வாழ்க்கையிலே இவங்களுக்கு பெரும் பிரச்சனையாக இருந்து வருவதே பார்த்தீங்கன்னா இவங்களுக்கான அங்கீகாரம் தான். கடல் கடந்து போனாலும் இந்த ஒரு விஷயத்திற்காக போராட வேண்டியதாக தான் இருக்குது. எல்லா அறிவும் இருக்குது, எல்லா திறமையும் இருக்குது, அனுபவமும் இருக்குது. ஆனால் அதை நிரூபிப்பதற்கு ஒரு சந்தர்ப்பம் இவங்களுக்கு கிடைக்கிறதில்ல. அப்படியே சந்தர்ப்பம் கிடைத்தாலும் இவங்க எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு அங்கே அவுட்புட் கொடுக்க முடியறதில்ல. ஸோ அந்த மாதிரியான சமாச்சாரங்களில் எதேர்ச்சியாகவே ஏதோ ஒரு சொதப்பல் நடந்துடுது. ஆனால் இவங்களை பொறுத்த வரைக்கும் இந்த கூட்டு முயற்சி, பொதுவான விஷயங்கள், பொதுவான காரியங்கள், பொது வாழ்க்கை, இது எல்லாம் தான் ரொம்பவுமே ரிஸ்க்காக இருந்து வருதே தவிர தனிப்பட்ட வாழ்க்கை, தனிப்பட்ட விஷயங்கள், தனி திறமைகள் இப்படின்னு பார்க்கும்பொழுது இவங்களுக்கு நிகர்
மற்ற யாருமே இருக்க மாட்டாங்க. அதே போல் தனிமையில் இவங்க சந்தோஷமாக இருக்கிற அளவுக்கு பொது இடங்களில் இருக்கிறதும் இல்லை. குடும்பம் சார்ந்த விஷயங்களில் விரயங்கள், பிரிவுகள் இவங்களுக்கு நிறையவே இருந்து வரும். ஒன்று இவங்களே குடும்பத்தை விட்டு தனியாக தனித்து இருந்துட்டு வருவாங்க. தொடர்ந்து இல்லைனாலும் அப்பப்போவாவது குடும்பத்தை விட்டு ஒதுங்கியே இருந்துட்டு வருவாங்க. அப்படி இல்லைன்னா இவங்க குடும்பத்தில் இருக்கிறவங்க யாராவது ஒருத்தர் குடும்பத்தில் பெருசாக ஒட்டாமல் தனியாகவே இருந்துட்டு வருவாங்க. இப்படி குடும்ப விஷயங்கள் அனைத்துமே பார்த்திங்கன்னா இவங்களுக்கு ஒட்டியும் ஒட்டாமலும் தான் இருந்து வரும். ஒரு மன திருப்தி அப்படிங்கிறது இந்த விஷயத்தில் இவங்களுக்கு கிடைக்கிறதில்ல. கணவன் மனைவி சமாச்சாரங்கள், காதல் விஷயங்கள் இது ரெண்டுமே இவங்களுக்கு பெருமளவில் கை கொடுக்கறது இல்லை. ஏதோ ஒரு வகையில் மனஸ்தாபங்களை கொடுத்துக்கிட்டே இருக்குது. சிரமங்களை நாளுக்கு நாள் அதிகப்படியாக்கிக்கிட்டே இருக்குது. ஒரு அந்யோன்யமான வாழ்க்கை முறை கணவன் மனைவி உறவுகளில் இவங்களால் பெற முடியறதில்ல. இங்கே வேடிக்கையான விஷயம் என்னென்னா, இங்கே இவங்க தான் சரி இல்லை அவங்க தான் சரி அப்படின்னு சொல்கிறதுக்கு வழியே இல்லை. இவங்க ஒத்து வந்தால் அவங்க ஒத்து வர மாட்டாங்க, அவங்க ஒத்து வந்தால் இவங்க ஒத்து வர மாட்டாங்க. இப்படி முன்னுக்கு பின் முரண்பாடாகவே பல விஷயங்கள், காரியங்கள், கணவன் மனைவி உறவுகள் எப்போவுமே நடந்துக்கிட்டு இருக்கும். குறிப்பாக மனசை பாதிக்கிற விஷயங்கள், குடும்பத்தை பாதிக்கிற விஷயங்கள் கணவன் மனைவி உறவுகளில் நிறையவே இவங்களுக்கு ஏற்படுது. இன்னும் சிலருக்கு கணவன் மனைவி உறவுகள் அப்படிங்கிறது ரொம்பவுமே ஸ்ட்ராங்காக இருக்கும். ஆனால் அவங்களுடைய வாழ்க்கை முறை மற்றும் அவங்களுடைய குடும்ப சமாச்சாரங்கள் சமூகத்தில் அங்கீகரிக்கப்படுறதில்ல. இவங்களுக்குன்னு ஒரு ரெஸ்பெக்டான ஸ்டேட்டஸ் கிடைக்கிறதில்ல. பொது விஷயங்கள் மற்றும் பொது காரியங்கள் சமூக அந்தஸ்திலிருந்து கொஞ்சம் ஒதுங்கியே இருக்கிற மாதிரி தான் இவங்களுடைய வாழ்க்கை முறை இருந்துக்கிட்டு இருக்குது. அதாவது இவங்களுக்கு கான்செப்ட் என்னென்னா, ஒன்று இருந்தால் ஒன்று இருக்காது அப்படிங்கிற மாதிரி. ஒன்று கணவன் மனைவி காதல் சமாச்சாரங்கள்லேயே தொடர்ந்து ஏதோ ஒரு பிரச்சனை இருந்துக்கிட்டே இருக்கணும். அப்படி இல்லைன்னா இவங்க நல்லா இருப்பாங்க, ஆனால் இவங்களை சுற்றி நடக்கிற விஷயங்கள், அதன் மூலமாக இவங்களுக்கு கிடைக்கிற விஷயங்கள் எதுவும் பெருசாக சொல்லிக்கிற அளவு இருக்கிறதில்ல. அது தவிர கணவன் மனைவி உறவு அப்படின்னு வரும்பொழுது இவங்களுடைய குடும்பத்துக்கும் சரி, இவங்களுடைய வாழ்க்கை துணையுடைய குடும்பத்திற்கும் சரி ஒற்றதே கிடையாது. கீரியும் பாம்புமாக பார்த்தாலே ஆகாது அப்படிங்கிற ரேஞ்சில் தான் இவங்களுடைய குடும்பங்கள் இருந்துட்டு வரும். பெரும்பாலான நபர்களுக்கு கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனையை வரதை விட அவங்கவுங்க குடும்பத்தால் இவங்களுக்கு வர பிரச்சனைகள் அதிகமாக இருக்கும். சமாளிக்க முடியாது. இதில் எதை சமாளிக்கிறதுனே தெரியலையடா சாமி அப்படிங்கிற ரேஞ்சில் தான் வாழ்க்கை போய்கிட்டு இருக்கும். பிரச்சனையே இவங்களுடைய வாழ்க்கை ரொம்பவுமே ஸ்லோ டெவலப்மெண்ட்டாக தான் இருக்கும் அப்படிங்கிறது தான். ஸோ இவங்களுக்கு எந்த ஒரு விஷயமுமே இல்லை, நடக்காது, கிடைக்காது அப்படின்னு சொல்கிறதுக்கே இல்லை, எல்லாமே இருக்குது. ஆனால் இவங்க நினச்ச நேரத்தில், இவங்க எதிர்பார்த்த நேரத்தில் அந்த விஷயங்கள் இவங்களுக்கு கிடைக்கிறதில்ல, நடக்கிறதில்ல அப்படிங்கிறது தான் பிரச்சனை. பெரும்பாலும் கண் கெட்டதுக்கப்புறம் சூரிய நமஸ்காரம் அப்படிங்கிற மாதிரி தான் இவங்களுடைய வாழ்க்கையில் எல்லா விஷயங்களும் நடந்துகிட்ருக்கு. ஒரு பிரச்சனை நடந்ததுக்கப்புறம் அதில் இருந்த தவறு என்ன, கெட்ட விஷயங்கள் என்ன அப்படிங்கிறது அதுக்கப்புறம் தான் புரிஞ்சிக்கவே ஆரம்பிக்கிறாங்க. அதற்கு முன்னாடி ஒரு சில அறிகுறிகளால் தெரிஞ்சுக்கிட்டாலும் பர்டிகுலராக அந்த விஷயம் இல்லை காரியம் நடக்கும் பொழுது அதை கோட்டை விட்டுடுவாங்க. அப்புறம் நடந்து முடிந்ததுக்கப்புறம் தான் அதை நினச்சி ஃபீல் பண்ணிகிட்ருப்பாங்க. ஸோ இப்படி எல்லாமே இவங்களுக்கு ஸ்லோ ப்ரோசஸ் அப்படிங்கிறது தான் பெரிய பிரச்சனை. கௌரவம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இவங்களுக்கு ரொம்பவுமே பிரதானமாக இருந்து வரும். கௌரவத்திற்காக உயிரையும் கொடுக்கலாம் அப்படின்னு கொள்கையோடு நிறைய பேர் வாழ்ந்துட்டுருப்பாங்க. ஆனால் அதற்குண்டான ரெஸ்பான்ஸ் ஆப்போசிட்லேருந்து வர்றது ரொம்பவுமே அரிதான விஷயமாகவே இருந்து வரும். மதியாதார் தலைவாசல் மிதிக்காதே அப்படிங்கிற பழமொழியை பிரதானமாக கொண்டவர்களாக இருப்பாங்க. அதனாலேயே இவங்களுடைய வாழ்க்கையில் பொது விஷயங்களில், பொது காரியங்கள், இவங்களை மதிக்காத மனிதர்கள் இவங்க எல்லாத்துக்கிட்டேயுமே ஒதுங்கியே இருந்துட்டு வருவாங்க. தவிர இன்னும் ஒரு சிலருக்கு உடன்பிறப்புகள் வகையிலும் தேவையில்லாத மனஸ்தாபங்கள், கஷ்டங்கள் ஏற்பட்டுட்டும் இருக்கும். அதாவது ஒன்று இவங்களால் அவங்கள சமாளிக்க முடியாது, இல்லை அவங்களால இவங்களை சமாளிக்க முடியாது. இது எல்லாத்துக்கும் மேலே இந்த தொழில் மற்றும் உத்தியோகம் சார்ந்த விஷயங்கள் இவங்க எதிர்பார்க்குற அளவுக்கு கை கொடுக்கறதில்ல. சிலர் நல்லா படிச்சிருப்பாங்க, நல்ல ரேங்க் ஹோல்டராக இருப்பாங்க, ப்ராக்டிக்கல் நாலேஜ் இவங்களுக்கு பக்காவாக இருக்கும். 10 பேர் சேர்ந்து செய்கிற வேலையை கூட இவங்க ஒத்த ஆளாக இருந்து முடிக்கிற திறமை அவங்கக்கிட்ட இருக்கும். மற்றவங்களுக்கு புரியாத தெரியாத விஷயங்களை கூட ரொம்பவுமே அசால்ட்டாக கிரகித்து கொள்ளக்கூடியவர்களாக இருந்து வருவாங்க. ஆனாலும் இந்த தொழில் மற்றும் உத்தியோகம் அப்படின்னு வரும்பொழுது பெருசாக இவங்களால் சைன் பண்ண முடியறதில்ல. இவங்களுடைய திறமையில எந்த ஒரு குறையும் இருக்காது. ஆனால் இவங்களுடைய திறமை மற்றவங்களுக்கு வழிகாட்டுதலாக அமைஞ்சிருது. இவங்க செய்கிற காரியங்கள் மற்றும் இவங்களுடைய நூதனமான செயல்பாடுகள், இவங்களுடைய டெக்னிக்ஸ் எல்லாமே இவங்களை காட்டிலும் இவங்களுக்கு ஆப்போசிட்டாக இருக்கிறவங்களுக்கு சீக்கிரம் பலனை கொடுத்துருது. அதுதான் விஷயமே. உங்களுக்கு ஆல்ரெடி எல்லாமே ஸ்லோ ப்ரோசஸ் அப்படிங்கிறதுனால உங்களுக்கான ரிட்டர்ன்ஸ் அப்படிங்கிறது ரொம்பவுமே நாள் தள்ளி கிடைக்கிது. ஸோ அப்படிப்பட்ட நாள் உங்களுக்கு வர்றதுக்குள்ளேயே நிறைய பேர் அந்த விஷயத்தையே குட் பண்ணிடுவாங்க.
ஸோ அந்த பொறுமை கால அவகாசம் அப்படிங்கிறது உங்கள்கிட்ட இருக்கிறது இல்லை. ஸோ முடிஞ்ச அளவுக்கு இந்த வயதில் இருக்கிறவங்க உங்களுடைய வாழ்க்கையில் சீக்கிரட்டை மெயின்டைன் பண்ண வேண்டியது கட்டாயம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. ஒரு விஷயம் உங்களுக்கு தேவை அப்படிங்கும்போது அதற்குண்டான ப்ராசஸ் நீங்கள் முன்னாடியே செஞ்சுருக்கணும். அதாவது எல்லா விஷயங்களையுமே அட்வான்ஸாக யோசித்து அட்வான்ஸாக செய்யணும், அதையும் சீக்ரெட்டாக செய்யணும் அப்படிங்கிறத விஷயம். ஒரு 5 வருஷத்துக்கு அப்புறம் உங்களுக்கு என்ன தேவை அப்படிங்கிறதோ இப்போவே யோசித்து இப்போவே அதற்கான வேலைகளில் ஈடுபடணும். அப்போ தான் அது ப்ரோசஸ் ஆகி அந்த காலகட்டத்தில் உங்களுக்கு அதற்கு தேவையான ரிட்டர்ன்ஸை கொடுக்கும். ஸோ எடுத்தோம் கவுத்தோன்னு ஒரு விஷயத்தை முடிக்கிறது, இல்லை நினச்சோன்னு ஒரு காரியத்தை செய்கிறது அப்படிங்கிறதெல்லாம் உங்களுக்கு அன்னன்னைக்கே ரிசல்ட்டை கொடுக்காது. இல்லை 1 வருஷம் கழிச்சா சரியாயிரும், 2 வருஷம் கழிச்சா சரியாயிரும் அப்படிங்கிறதெல்லாம் உங்களுக்கு எடுபடாது. விஷயமே என்னென்னா, ஆரம்பத்திலே சொன்ன மாதிரி இந்த வயதில் இருக்கிறவங்களுக்கு பிறப்பு ஜாதகத்தில் 7.5 சனி, ஜென்மச்சனி அப்படிங்கிறதும் அஷ்டமச்சனி அப்படிங்கிறதும் ஜாதகத்திலே இருக்குது. ஸோ இந்த சனியுடைய தாக்கம் இருக்கிறதுனால சனி கொடுக்கவும் செய்யும், சனி கெடுக்கவும் செய்யும். ஆனால் ரெண்டுமே ஸ்லோ ப்ராசஸ் தான். ஸோ அதற்குண்டான பொறுமை, நிதானம் அப்படிங்கிறது தான் உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுக்கு பிரதானமாக இருக்க வேண்டிய விஷயம். ஸோ மற்றவங்களோட கம்பேர் பண்ணி அவங்களுக்கு கிடைச்சிருச்சு நமக்கு இன்னும் கிடைக்கலையே அப்படின்னு நினச்சிட்டு இருந்தீங்க அப்படின்னா காலத்திற்கும் நினச்சிட்டே இருக்க வேண்டியது தான். ஸோ அதனால் முதல் விஷயம் கம்பேரிசனை நிறுத்தணும். ஏன்னா சனி ஒரு இடத்துல என்ட்ரு ஆகுது அப்படின்னாலே அவங்க ரொம்பவுமே ஸ்பெஷலான நபர்களாக மாறிடுவாங்க. நியாய தர்மங்களுக்கும் உண்மைகளுக்கும் கட்டுப்பட்டவர்களாக ஆயிடுவாங்க. நல்லதுக்கு காலம் இல்லை அப்படிங்கிறதுக்கு அவங்க ஒரு எடுத்துக்காட்டாக மாறிடுவாங்க. ஸோ அப்படித்தான் உங்களுடைய வாழ்க்கையும். ஆனால் சனியை பொறுத்த வரைக்கும் இங்கே எதுவுமே இல்லை, நடக்காது அப்படிங்கிற நெகட்டிவ் பாயிண்ட்ஸ் எதுவுமே கிடையாது. எல்லாமே ஸ்லோ ப்ராசஸ் அப்படிங்கிறது மட்டும்தான். தவிர சனி கர்மக்காரகன், எல்லாத்தையுமே கொடுக்கக்கூடியவரே அவர் தான். தவிர தனுசுக்கு சனியினுடைய ஸ்தான பலமும் வலுவாக இருக்கிற காரணத்தினால சனி வகையில் பெரும்பாலும் உங்களுக்கு நன்மைகளே உண்டு. ஆனால் அது சுகபோக இகபோக வாழ்க்கைகளுக்கு ஒத்து வராத விஷயமாக மட்டுமே இருக்கும். மற்றவங்களுக்கு சுலபமாக இருக்கக்கூடிய விஷயங்கள், சொகுசாக இருக்கக்கூடிய விஷயங்கள், இதையெல்லாம் பெருசாக கொண்டு வந்து சேர்க்காது. 4 பேருக்கு உதவிகரமாக இருக்கக்கூடிய விஷயங்கள், சமாச்சாரங்கள், காரியங்கள், அதில் உங்களை ஸ்பெஷலான நபர்களாக ஆக்கும். அதனால தான் உங்களுக்கு உங்களுடைய பிளான்ஸு செட் ஆகலினாலும் உங்களுடைய பிளான்ஸ் மற்றவங்களுக்கு செட் ஆகிறது. ஏன்னா உங்கள் மூலமாக 4 பேர் நல்லா இருக்கணும் அப்படிங்கிறது தான் இங்கே கான்செப்டே. ஸோ எந்த அளவுக்கு உங்கள் மூலமாக மற்றவங்க நல்லா இருக்காங்களோ அந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில் மன நிம்மதியும் சந்தோஷத்தையும் பெற்று வருவீங்க. அதனால் உங்கள் சைடில் உங்களுக்குன்னு பர்சனலாக இருக்கக்கூடிய எதிர்பார்ப்புகளை கொஞ்சம் குறைச்சிக்கிட்டு தான் ஆகணும். பொதுவாகவே இந்த வயதில் இருக்கிறவங்களுடைய வாழ்க்கை முறை பார்த்திங்கன்னா சயின்டிஸ்ட் மற்றும் யோகிகளுடைய வாழ்க்கை முறைக்கு ஒத்து போகிற மாதிரி தான் இருக்கும். இந்த 2 பேருமே உலகுக்கு தேவையான பல விஷயங்களை கொண்டு வந்து சேர்த்தவங்க. ஆனால் அவங்களுடைய வாழ்க்கை முறை ரொம்பவுமே சிம்பிளாக தான் இருக்கும். ஆனால் அவங்களை போற்றாதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க. அப்படித்தான் உங்களுடைய வாழ்க்கை முறையும் இருக்கும். ஸோ இது ரிலேட்டடாக உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் எடுத்துகிட்டு போகும்போது நீங்கள் இழந்த மதிப்பு, மரியாதை, அங்கீகாரம் போன்ற விஷயங்களை ரொம்ப ஈஸியாக பெற முடியும். தவிர உங்களுடைய வாழ்க்கையை வெறும் சனி மட்டுமே நிர்ணயிக்கிறது இல்லை, மற்ற கிரகங்களும் கொடுத்துக்கிட்டு தான் இருக்கும். ஸோ சனி இந்த பிரச்சனையை கொடுத்தாலும் மற்ற சில விஷயங்கள் உங்களுக்கு நல்லபடியாகவே இருந்துட்டு வரும். ஸோ இந்த விஷயங்களில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்துட்டு மற்ற விஷயங்களில் உங்களுக்கு எது சிறப்பாக இருக்குதோ அதில் கவனம் செலுத்தி அதை டெவலப் பண்ணி வாழ்க்கையில் நல்ல விஷயங்களை பார்க்க முடியும். தவிர இப்போது இந்த விஷயங்களை சொல்கிறதுக்கான காரணமே பார்த்திங்கன்னா தற்போது தனுசுக்கு 7.5 சனி அப்படிங்கிறது நடந்துகிட்டு இருக்குது. ஸோ ஆல்ரெடி உங்களுடைய ஜாதகப்படியும் நீங்கள் இந்த தாக்கத்தை அனுபவிச்சுட்டு இருக்கீங்க. ஸோ இப்போ நடக்கிறதும் 7.5 சனி அப்படிங்கிறதுனால அதனுடைய தாக்கம் உங்களுக்கு அளவுக்கு அதிகமாகவே இருக்கும். தவிர தனுசுக்கு இப்போ குரு சனி கொஞ்சம் பாசிட்டிவாக இருக்கிறதுனால இனி வரக்கூடிய காலகட்டங்கள் உங்களுக்கு நல்லபடியாகவே இருக்கும். பட் இருந்தாலும் உங்களுடைய மேஜர் ப்ராப்ளம் அப்படிங்கிறது இப்போ முன்ன சொன்ன விஷயங்களில் கண்டிப்பாக இருந்தே தீரும். ஸோ அந்த விஷயங்களில் உங்களுடைய எதிர்பார்ப்புகளை குறைத்துக்கிட்டு உங்களுக்குன்னு இருக்கிற நல்ல விஷயங்களை டார்கெட் பண்ணி வாங்க. வாழ்க்கையில் நிச்சயமாக உங்களுக்கும் ஒரு நல்ல இடம் கண்டிப்பாக கிடைக்கும். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.